He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். மே 29 முதல் ஜூன் 1 வரை ஜேம்ஸ் & கோ ஃபவுண்டேஷன் டே ஃபிளாஷ் சேல். சிவனுக்கு நெற்றி கண்ணு ஒன்று இருக்குது. வள்ளல் பெருமானுக்கு நெற்றி கண் இருந்ததா? இப்போ இங்கே தாடி வளருது, இங்கே மீசை இருக்குது, இங்கே இருக்குது, முடி இருக்குது, ஏன் நெத்தியில் முடியல? அப்போ எந்த இடத்தில் நல்ல உஷ்ணம் இருக்கிறதோ அங்கு உரோமம் வளராது. திருநீர் என்பது பேரொளி, சந்தனம் என்பது பொன்னொளி, அதற்குள்ளே இருக்கக்கூடிய குங்குமம் என்பது உள்ளொளி, இறைவன். இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போ இந்த உண்மை ஏற்கனவே தெரிஞ்சிருக்கா இல்லையா? வள்ளல் பெருமானாருக்கு முன்னாடியே சித்தர்கள் பாடல்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது, தேவாரம் திருவாசகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 4000 திவ்ய பிரபந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாத்தையும் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லது சொல்லப்பட்டது அனைத்தையும் உள்வாங்கி கொண்டு அதற்கு மேலேயும் இறைவனை பற்றி சொன்னது திருவருட்பா. சமயங்களிலும் மதங்களிலும் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அத்தனையும் அருட்பாவில் உண்டு. ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் மாதிரி. ஆமா, ஐயாவே சொல்லிட்டார். வள்ளல் பெருமானாருக்கு நெற்றிக்கண் இருக்கிறதா அப்படின்னு கேட்டா இருக்கிறது. வள்ளல் பெருமானாருக்கு நெற்றிக்கண் இருக்கிறது. இருக்கு. நான் சொல்லலை, ஐயா தான் சொல்கிறார். என்ன சொல்றாருன்னா, மெய்யருள் வியப்பு. மனம் எந்த நிலையில் செயல்பாடு அற்று நிற்கிறதோ அப்போதான் இறைவனுடைய ஆற்றல் அங்கு செயல்படும். மரணமில்லா பெருவாழ்வு தவம் பண்ண நம்முடைய தேகம் மாறிக்கொண்டே வரும். சுத்த தேகம் வருது அப்படின்னா ஒரே நாள் சுத்த தேகமாக மாறிடாது. எல்லா ஆன்மாவிற்குள்ள புகுந்து கொள்வேன் அப்படின்னு. ஆனால் ஐயா தெளிவாக சொல்கிறார், ஒரு ஆன்மா இருக்கிற இடத்தில் இன்னொரு ஆன்மா வரவே வராது. அதனால தான் இந்த பேய் பிசாசெல்லாம் இல்லைன்னு ஏன் தெளிவாக சொல்கிறோம்னா, உடல் சார்ந்த அந்த உறவுகளுக்கும் அந்த ஆன்மாவிற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. திருப்பி வந்து தொடர்பு கொள்ள மாட்டாங்க, வாய்ப்பே கிடையாது. இது அனைத்துமே உடல் சார்ந்த உறவுகள். அம்மா அப்பா மனைவி பிள்ளைகள் எல்லாம் உடல் சார்ந்த உறவுகள். மரணம் அடைந்து விட்டால் உடல் சார்ந்த உறவுகள் தொடராது. அந்த ஆன்மா செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப. ஏபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். அருட்பெரும் ஜோதி என்ற சீரியஸ் வழியாக வள்ளலார் சம்பந்தப்பட்ட நிறைய நுட்பமான ஆழமான தகவல்களை நம்ம கூட டீப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்காக புரிய வைக்கிறதுக்காக காஞ்சிபுரம் செந்தில்குமார் ஐயா இருக்கார். வணக்கம் ஐயா. ஐயா, இப்போ வந்து நீங்கள் கண்டத்துக்கு மேலே தான் எல்லாமே இருக்குது, கருத்துக்கு மேலே தான் எல்லாமே இருக்குது, எல்லா சமய தெய்வங்களும் இதை வச்சு தான் வந்து உருவகப்படுத்திருக்காருன்னு வள்ளல் பெருமாள் சொன்னதாக சொன்னீங்க. இப்போ இது வந்து விநாயகராகவும் இங்கே முருகராகவும் சொல்லிட்டீங்க. சிவனுக்கு நெற்றி கண்ணு ஒன்று இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, நெற்றி கண் இருக்குது அப்படின்னு சொன்னால் தவம் படங்களும் நெற்றி கண் கிடைக்கும்னு. வள்ளல் பெருமானுக்கு நெற்றிக்கண் இருந்ததா? வள்ளல் பெருமானாருக்கு நெற்றிக்கண் இருந்ததா? நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்ட். அதாவது ஐயா என்ன சொல்கிறாருன்னா, நம்ம உடம்புல உரோமம் முடி முளைக்குது இல்லையா? இப்போ இங்கே தாடி வளருது, இங்கே மீசை இருக்குது, இங்கே இருக்குது, முடி இருக்குது, இங்கே இருக்குது, ஏன் நெத்தியில் முடியல? விசாரம் பண்ண சொல்லிக்கிறார். நம்ம இதெல்லாம் விசாரம் பண்ண சொல்லி, நம்ம மார்பில் முடி இருக்குது, கையில் இருக்குது, காலில் இருக்குது. அப்போ எந்த இடத்தில் நல்ல உஷ்ணம் இருக்கிறதோ அங்கு உரோமம் வளராது, முடி வளராது. இப்போது நம்ம வீட்டில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா, சைவ சமயத்தில் எடுத்துக்கிறோங்களேன், திருநீர் பூசுவாங்க, சந்தனம் வைப்பாங்க, குங்குமம் வைப்பாங்க. இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். திருநீர் என்பது பேரொளி, சந்தனம் என்பது பொன்னொளி, அதற்குள்ளே இருக்கக்கூடிய குங்குமம் என்பது உள்ளொளி, இறைவன். இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போ இந்த உண்மை ஏற்கனவே தெரிஞ்சிருக்கா இல்லையா? வள்ளல் பெருமானாருக்கு முன்னாடியே ஒருவருக்கு இந்த உண்மை தெரியும். நாங்கள் சன்மார்க்கத்தை நிறைய சன்மார்க்கத்துக்கு என்ன எதிர்க்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் சொல்லும் பொழுது யாருமே சொல்லலை, வள்ளல் பெருமானார் மட்டும்தான் சொல்லியிருக்காருன்னு சொல்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது, அவங்க சொல்லியிருக்காங்க, இவங்க சொல்லியிருக்காங்க, நிறைய பேரை பாடல்களை மேற்கோள் காட்டுறாங்க. அவங்களாம் சொல்லலே நாங்கள் மறுக்கவே இல்லை. சித்தர்கள் பாடல்கள் நிறையா சொல்லப்பட்டிருக்கிறது, தேவாரம் திருவாசகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 4000 திவ்ய பிரபந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாத்தையும் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது சொல்லப்பட்டதையெல்லாம் கடந்து அல்லது சொல்லப்பட்டது அனைத்தையும் உள்வாங்கி கொண்டு அதற்கு மேலேயும் இறைவனை பற்றி சொன்னது திருவருட்பா. சரிங்களா? இதுதான் திருவருட்பா. ஏன் அப்படின்னா, சமயங்களிலும் மதங்களிலும் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அத்தனையும் அருட்பாவில் உண்டு. ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் மாதிரி. ஆமாம், ஐயாவே சொல்லிட்டார். சமயங்களும் மதங்களும் இதற்கு அந்நியம் அல்ல, அனன்யம், இதற்கு உட்பட்டது தான், இதற்குள்ளே இருக்குது அப்படின்னு ஐயா சொல்கிறார். இப்போ விநாயகர் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த முகத்தை தான் விநாயகம் அப்படின்னு பெருமானார் சொல்கிறார். இப்போ முருகர் சுப்பிரமணியம் அப்படின்னு வரும்பொழுது நம்ம நெத்தியில் ஒரு 6 பட்டை இருக்குது, அந்த 6 பட்டைக்கு நடுவில் ஒரு மணி இருக்குது. இதுதான் சுப்பிரமணியம் என்று சொல்லப்பட்ட முருகர். முருகருக்கு 6 தலை இருக்குது அப்படின்னா இங்கே 6 பட்டையாக இருக்கிறது தான் சுப்பிரமணி அப்படின்னு ஐயா சொல்கிறார். சொல்லிட்டு என்ன சொல்கிறார், பிண்ட லட்சணத்தை அண்டத்தில் காட்டினார்கள்.
இந்த பிண்டத்தில் இருக்கிறதெல்லாம் அண்டத்தில் இருக்கிறதா காமிச்சிட்டாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, தொப்புள் தான் விஷ்ணு. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, விஷ்ணுன்னு ஒருத்தர் பார்க்கடலில் இருக்கிறதாகவும் அங்கிருந்து அவர்கள் எல்லோரையும் காப்பாற்றுவதாக கொடுக்குறார்கள். ஆனால் ஒரு அம்மாவோட வயிற்றுலேருந்து ஒரு குழந்தை வரும்போது எங்கே எதன் மூலமாக எல்லாம் நடக்குது, தொப்புள் குடி தான். அதான் அந்த தொப்புள் கொடியை நம்ம தான் என்ன பண்ணுறோம், தொப்புள் கொடியை கட் பண்ணுறோம். குழந்தை வந்ததுக்கப்புறம் நம்ம தான் தொப்புள் கொடி கட் பண்ணுறோம். இப்போ இவ்வளோ நாளும் அந்த குழந்தையை காப்பாற்றி கொண்டு இருந்தது தொப்புள் கொடி. இப்போ ஒரு குழந்தை பிறக்கணும்னா அதுக்கு சுக்கிலம் வேணும். சுக்கிலம் இருக்கக்கூடிய இடத்தை பிரம்மா. எப்படி தான் நம்ம உணவு, அதாவது இதெல்லாமே பிண்டத்தில் இருக்குது, நம்மள இருக்கிறதா எல்லாமே. ஆமாம், நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அது அண்டத்தில் இருப்பதாக நம்ம காமிச்சிட்டு வந்துட்டோம். அப்போ முருகர், விநாயகர் எல்லாரும் தத்துவ விளக்கங்கள். அதாவது அந்த தத்துவங்களுக்கு நம் முன்னோர்கள் ஒரு உருவத்தை கொடுத்தார்கள். உருவத்தை கொடுத்து அப்படி இருப்பதாக ஒருவரை காட்டிவிட்டார்கள். இப்போ நீங்கள் முருக தத்துவம் அப்படின்னு எடுத்தால் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், மயில்ங்கிறது மாயை, முருகர்னா ஞானம். ஞானம் யாரிடம் இருக்கிறதோ அவரிடம் சக்தி இருக்கும். அதனால் அவர் கையில் இருக்கக்கூடிய வேல் சக்தி வேல் இப்படியும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த இடத்துல ஏன் உருவம் வரலாம், இறை விளக்கம் இங்கே தான் இருக்கும், நெத்தியில் தான் இருக்கும். அதே போல் அடுத்த கேள்வி கேட்டீங்க, இப்போது வள்ளல் பெருமானாரை நாங்கள் தெய்வமாக வணங்குறோமே, அப்போது வள்ளல் பெருமானாருக்கும் நெற்றிக்கண் உண்டா? ஏன்னா எல்லாமே இங்கே மூணாவது கண்ணு தான். ஏன்னா அவர் வந்து கடவுளுக்கு இருக்க எல்லா தன்மைகளும் தனக்கு இருக்குன்றாரு. நெற்றிக்கண் இருக்கணும்ல, நெற்றிக்கண் இருக்கணும். இப்போ முருகரே வந்து நமக்கு வரலாறுல எப்படி வருது, புராணத்தில் எப்படி வருது, சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்தவர் 6 பொறிகள் வந்து அது சரவண பொய்கை ஆற்றில் விழுந்து அந்த 6 குழந்தைகளும் வளர்ந்து அதுக்கப்புறம் சக்தி அவங்கள ஒன்றா இணைக்கிறதா தான் நமக்கு புராணம் சொல்லி கொண்டிருப்பது. நெற்றிக்கண்ணில் இருந்தால் எல்லாமே வருது. சரியா? அப்போது வள்ளல் பெருமானாருக்கு நெற்றிக்கண் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் இருக்கிறது. வள்ளல் பெருமானாருக்கு நெற்றிக்கண் இருக்கிறது. இருக்கு, நான் சொல்லலை, ஐயா தான் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, மெய்யருள் வியப்பு அப்படிங்கிற தலைப்பிலே அந்த பாடலை சொல்கிறார். எனக்கும் நின்னை போல நுதற்கண் ஈந்து. நுதற்கண்ணா நெற்றிக்கண், முதல்னா நெற்றி. எனக்கும் நின்னை போல் நுதற்கண் ஈந்து அதனையே எரிப்பித்தாய், பின் எழுப்பி கொடுத்தாய், அருவம் அதனையே சினக்கும் கூற்றை உதைப்பித்து. இப்போ நான் சொன்னலையா, கூற்றை உதைச்சு தள்ளணும்னு சொல்லிட்டு இந்த பாடலில் தான் வரும். இங்கே நின்னைன்னு யாரை குறிப்பிடுறாங்க? இறைவனை சொல்கிறார். இறைவனை சொல்கிறார். சினக்கும் கூற்றை உதைப்பித்து ஒழித்து சிதைவு மாற்றியே தேவர் கற்பம் பலவும் காணச் செய்தாய் போற்றியே அப்படிங்கிற ரொம்ப அற்புதமான பாடல். எனக்கும் நின்னை போல் நுதற்கண் எந்து. உனக்கு எப்படி நெற்றிக்கண் இருக்கோ அதுபோல் எனக்கு நெற்றிக்கண்ணை கொடுத்துட்டேன். அந்த நெற்றிக்கண்ணில் உஷ்ண ஆற்றல் வேணும்ல, அதை அடுத்த அதிலே சொல்கிறார், ஈந்து அதனையே எரிப்பித்தாய், ஆற்றலை கொடுத்தாய். எரித்தாய்னா அழிச்சிட்டேன்னு அர்த்தம், எரிப்பித்தாய்னா அதற்கு ஆற்றலை கொடுத்து எரிய வைத்தாய், எரிப்பித்தாய், பின் எழுப்பி கொடுத்தாய், அதன் மூலம் உயிர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா விதமான ஆற்றல்களையும் எடுத்து கொடுத்தாய். இப்போ நெற்றிக்கண்ணிலிருந்து நெற்றிக்கண்ணை இறைவன் எரிய வைக்கிறான். எரிய வச்சு அதன் மூலமாக எழுப்பி கொடுத்தாய். 5 தொழில் ஆற்றல் பண்ணணும்ல, எல்லாம் செய்யக்கூடிய ஆற்றல்களை எனக்கு கொடுத்தாய், எழுப்பி கொடுத்தாய். அருவம் அதனையே, இது வரைக்கும் ஒரு பார்ட் சொல்லிட்டு, அருவம் அதனையேனா இப்போ நம்ம உடம்பு எப்படி செயல்படுறோம் அப்படின்னா 5 இந்திரியங்கள் உண்டு. மெய்வாய் கண்மூக்கு செவி. 4 கரணங்கள் உண்டு, மனம் புத்தி சித்தம் கரணம். இப்போ 5 இந்திரியங்களும் எங்கே இருக்குன்னு கேட்டால் நீங்கள் சொல்லிடுவீங்க, இதான் கண் இதான் மூக்குன்னு. கரணங்கள் மனசு புத்தி, அப்போ அது என்னவா இருக்கா? இல்லைன்னு சொல்லவே முடியாது, நம்ம அப்படி தான் செயல்படுறோம். அப்போ அது கரணங்கள். அப்போ அது என்னவா இருக்கு ஆனால் அதுக்கு உருவம் இல்லை. அப்போ அது அருவம். அதான் சொல்கிறார் ஐயா, சொல்கிறார், அருவம் அதனையே கரணங்கள் சினக்கும் கூற்றை எழுப்பி கொடுத்தாய். அந்த வரி எப்படி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா, ஆற்றல் கொடுத்தாய் அப்படிங்கிறதையும் எழுப்பி கொடுத்தாய் அருவம் அதனையே, இந்த கரணங்களுக்கு அதில் சேர்த்துக்கிறணும். கரணங்கள் எல்லாம் எந்த நிலையில் நிற்கிறதோ, மனம் எந்த நிலையில் செயல்பாடு அற்று நிற்கிறதோ, அப்போதான் இறைவனுடைய ஆற்றல் அங்கே செயல்படும். இறைவனுடைய காட்சியும் அங்கே தான் கிடைக்கும். இப்போ நம்ம சுத்த தேகம் வருகின்ற பொழுது பேரொளி அனுபவத்துக்கு போகணும்னு ஐயா சொல்லியிருக்காங்கன்னு சொன்னேன். அந்த பேரொளி அனுபவம் வருகின்ற பொழுது மனம் செயல்படாது. அதை ஐயா என்ன சொல்றார், துரியாதீத நிலை அப்படின்னு சொல்வார். துரியம் என்பது மனம் செயல்பாடு அற்ற நிலை. நீங்கள் தவத்தில் உட்காந்துருப்பீங்க, உங்கள் மனசு செயல்படாது, எந்த எண்ணமும் இருக்காது. அங்கு இறைவன் மட்டுமே இருப்பான்.
நீங்கள் இருக்க மாட்டீர்கள், நான்கிற எண்ணம் இருக்காது, உள்ளே இறைவன் காரியப்பட்டு கொண்டே இருப்பான். நீங்கள் தவம் முடிஞ்சு வெளியில் வரும்போது திரும்ப நீங்கள் நார்மலாக மாறிடுவீங்க. அப்போது ஐயா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த கரணங்கள் எங்கு ஓய்கிறதோ அங்கே என்ன பண்ணுவான், இறைவனுடைய ஆற்றல் கிடைக்கும், அருள் கிடைக்கும், நமக்கு பேரொளி அனுபவம் கிடைக்கும். பேரொளி அனுபவம் கிடைத்தால் நம்முடைய தேகம் சுத்த தேகமாக மாறும். சுத்த தேகமாக மாறினால் மரணம் கிடையாது. ஞான தேகத்துக்கு வந்ததுக்கப்புறம் மரணம் கிடையாதுங்கிறது இல்லை, சுத்த தேகம் வந்துவிட்டால் மரணம் கிடையாது. அதான் ஐயா சொல்கிறார், எழுப்பி கொடுத்தாய் அருவம் அதனையே. கரணங்கள் ஒளிஞ்சு போச்சு. அப்படி வந்ததுனால என்ன ஆச்சு, மரணமில்லா பெருவாள் வந்துச்சு இல்லையா, சொல்லணும் இல்லையா. சினக்கும் கூற்றை உதைப்பித்து, இந்த இடத்துல கூற்றுக்கு வந்துட்டார். கூற்றுனா மரணம். சினக்கும் கூற்று, இந்த கூற்று வந்து கோபமாக இருந்துச்சு. எப்படி, என்னையை காலி பண்ணணும், எப்படியா தூக்கிட்டு போயிடணும். இந்த கூற்றுவன்லாம் யமன் வந்து அமைதியாலாம் இல்லை, அவன் கோபமாக இருக்கிறான். சினக்கும் கூற்றை, கோபமான அந்த கூற்றை உதைப்பித்து, எட்டி உதைச்சு. அதனால தான் மரணமில்லா பெருவாழ்வுங்கிறது ஒரே நாளில் வருவதில்லை. ஒரு எட்டி உதைச்சா எப்படி ஒரு 2 நாள் தள்ளி போகும், 2 அடி தள்ளி போவாங்களோ அதுபோல் மரணமில்லா பெருவாழ்வு தவம் பண்ண நம்முடைய தேகம் மாறிக்கொண்டே வரும். சுத்த தேகம் வருது அப்படின்னா ஒரே நாளில் சுத்த தேகமாக மாறிடாது. நம்ம சினிமாலலாம் காட்டுற மாதிரி கடவுள் காட்சி கொடுத்த உடனே அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிழிஞ்ச வேஷ்டி கட்டிக்கிட்டு இருப்பார். கடவுள் காட்சி கொடுத்தோன்னா பட்டு வேஷ்டி மாலையெல்லாம் போட்டு கிரீடம் இருக்கும். அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. கொஞ்சமாக மாறிக்கொண்டிருக்கும். இந்த உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக மாறும், குணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும், மனம் ஒரு நிலையில் நின்றுவிடும். அந்த நிலையில் நிற்கின்ற பொழுது கூற்று இல்லாமல் போகும். அது ஐயா சொல்கிறார், சினக்கும் கூற்றை உதைப்பித்து ஒழித்து. முதல்ல உதைக்கிறார், அப்புறம் என்ன பண்ணுறார், டோட்டலாக ஒழிக்கிறார். ஒழித்து சிதைவு மாற்றியே. இதான் ரொம்ப முக்கியமான வரி. ஐயாவுடைய உடம்பு எதுவாகவும் ஆகலை, சிதையலை. இப்போ நம்ம சன்மார்க்கத்தில் பேச நிறையா பேர் ஐயா வந்து ஜோதியாகி விட்டார், ஐயா ஜோதி ஆகிட்டான்னு ஐயா உடம்புல ஜோதி ஆகிட்டு இருக்கணும். இங்கே என்ன சொல்கிறார், சிதைவு மாற்றிய. சிதைவு இல்லாமல், என் உடம்பு கை எப்படி இருந்துச்சோ அப்படி தான் இருக்குது, கால் எப்படி இருந்துச்சோ அப்படி தான் இருக்குது. இன்னொரு இடத்துல ஐயா என்ன சொல்கிறாருன்னா, நான் இப்பொழுது இந்த தேகத்தில் இருக்கிறேன், இனி எல்லோர் தேகத்திற்குள்ளும் புகுந்து கொள்வேன் அப்படிங்கிறார் ஐயா. இதை நிறைய பேர் நம்ம மேட்டுக்கும் சித்தி வளாகத்திலேயே அதை எழுதி போட்டு வச்சுருக்கிறாங்க. அது ஐயா சொன்னாரான்னா உண்மையாகவே ஐயா சொன்னார். என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கருணையில் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நிறைய உபதேசங்களே ஐயா பண்ணுறார். மேட்டுக்குப்பம் சித்தி வளாகத்துக்கு வந்ததுக்கப்புறம் 2.5 ஆண்டு காலம் விடாமல் உபதேசம் பண்ணுகிறார். ஆனாலும் அந்த உபதேசத்தை பெரும்பான்மையான மக்கள் எடுத்துக்கொண்டு அதை பின்பற்றினார்களா என்று கேட்டால் இல்லை. பெரும்பாலான பேர் வள்ளல் பெருமானை சுற்றி என்ன இருந்தார்னா, வள்ளல் பெருமானிடம் ஆற்றல் இருக்கிறது, அருள் இருக்கிறது, ஐயா நினச்சா என்ன எல்லாமே செய்ய முடியும், மாற்றமும் மேஜிக் நடக்குமா தான். ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறாங்க. 10 பேருக்கு இருக்கிற சாப்பாடு 100 பேருக்கு பரிமாறப்படுகிறது. கண்ணோயோடு ஒருத்தர் போகிறார், அவருடைய கண்ணோயை சரி செய்கிறார் ஐயா. இதுபோல் பல விஷயங்கள். வேட்டவளம் ஜமீன்தாருடைய அரண்மனைக்கு போகிறார். அவங்க மனைவி 2 பேருக்கும் மனோரஞ்சிதம் என்ற ஒரு மனோநோய் இருக்கிறது. அதெல்லாம் பேய் பிடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அவர் என்னென்னமோ வைத்தியம் பண்ணி பார்க்குறார் அந்த ஜமீன்தார், ஒன்றுமே சரியாகலை. அப்போ அந்த பக்கம் வள்ளல் பெருமானார் அந்த ஊர் வழியாக போவதாக ஒரு திட்டம். உடனே அவன் ஜமீன்தார்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ராமலிங்க சுவாமி இந்த பக்கம் வர்றாங்க, அவரை பார்த்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஐயா சரி பண்ணி கொடுப்பாங்கங்கிறார். அவர் வந்து ஐயாவை பார்த்து, இந்த மாதிரி என்னுடைய 2 மனைவிகளுக்கும் மனோரஞ்சித நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பேய் பிடிச்சிருக்குதுங்கிறார், அவர் சரி பண்ணி கொடுங்கங்கிறார். சரி போப்பா நாளைக்கு வர்றேன் அப்படின்னு ஐயா சொல்லி அனுப்பிச்சிடுறார். மறுநாள் ஐயா போகிறார். அவங்க 2 பேரும் வந்து நிற்கிறாங்க. மனப்பிறழ்வு, இன்றைக்கி நம்ம அதை சயின்ஸில் அப்படி தான் சொல்லுவோம், அதனால் இருக்காங்க. ஐயா என்ன பண்ணுறார், திருநீர் கொடுக்குறார். பிச் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் திருநீர் கொடுத்து பூசி விடுறார். அடுத்த நிமிஷம் அவங்க எப்படி இருந்தாங்களோ அதே போல் மாறிடுறாங்க. அந்த மனநோய்ங்கிறது போயிடுது. பெருமானார் திருநீர் கொடுத்ததால் அந்த மனநோய் போய் பிடிக்கிறது. போனவுடனே அப்படியே ஜமீன்தார் கேட்குறாரு, சாமி நீங்கள் தான் என்னுடைய குலதெய்வம், இவ்வளோ நாள் என்னென்னமோ பண்ணேன், ஒன்றுமே ஆகலை, சரி பண்ணி கொடுத்துட்டீங்க, நீங்கள் என்ன வேணுமோ கேளுங்க, நான் செய்கிறேன், என்னால் என்ன செய்ய முடியுமோ நான் செய்கிறேங்கிறார். ஐயா என்ன கேட்க போகிறார் அவர்கிட்ட, ஒன்றுமே கேட்கல. ஒன்று மட்டும் கேட்டார், உன் ஜமீன் எல்லைக்கு உட்பட்ட ஆலயங்களில் உயிர்கோழி பலியிடுவதை தடுத்துரு அப்படின்னுட்டார். அப்புறம் வேட்டவளம் ஜமீன்தார் உடனே ஒரு உத்தரவு போட்டார், அவர் ஜமீன் எல்லைக்கு உட்பட்ட எந்த ஆலயங்களில் இனிமேல் உயிர்கொலை கூடாது சட்டமே போட்டார். பிற்பாடு இப்போ நம்ம சில வருடங்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் மறைந்த ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் பொழுது ஒரு சட்டத்தை இதை கொண்டு வந்தாங்க. தமிழ்நாடு முழுவதும் அனைத்து ஆலயங்களிலும் ஆடு கோழி போன்றவை கூடாது இன்னும் சட்டம் கொண்டு வந்தாங்க. ஓராண்டு காலமோ என்னமோ சில காலங்கள் நடைமுறையில் இருந்தது. பின்பு பல்வேறு காரணங்களால் அந்த சட்டம் எடுக்கப்பட்டு விட்டது. ஆனால் அது ரொம்ப வள்ளல் பெருமானார் அது ஏற்படுத்திய சட்டம். இன்னும் சொல்லப்போனால்
அது இருந்திருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும், அது வேறு விஷயம். அப்போ ஐயா வந்து அதை சரி பண்ணி கொடுக்குறாங்க. சரி பண்ணி கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இதைத்தான் ஐயா சொல்லிட்டு போகிறார், உயிர்கொலை பழிகிறதெல்லாம் நிப்பாட்டிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அப்போ அந்த அளவிற்கு பெருமானார் கருணையானவர். அதனால் என்ன பண்ணுறார், நம்ம உபதேசம் பண்ணுறவங்க கேட்க மாட்டேங்கிறாங்களே, இவங்களுக்குள்ளே போயாவது அதை சரி பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற கருணை அதிகமானதால் ஐயா சொன்னார், எல்லார் ஆன்மாவிற்குள்ளே புகுந்து கொள்வேன் அப்படின்னு. ஆனால் ஐயா தெளிவாக சொல்கிறார், ஒரு ஆன்மா இருக்கிற இடத்தில் இன்னொரு ஆன்மா வரவே வராது. அதனால தான் இந்த பேய் பிசாசெல்லாம் இல்லைன்னு ஏன் தெளிவாக சொல்கிறோம்னா, இறந்து விட்ட ஒரு ஆன்மா தனித்து செயல்பட முடியாது. ஆன்மா செயல்பட வேண்டும் என்று சொன்னால் உடல் வேண்டும். உடல் இல்லாமல் போன ஆன்மா மண்ணுக்குள்ளே தான் மறைஞ்சிருக்குங்கிறார். அப்புறம் எங்கே பேய் வரும்? பேயும் கிடையாது, பிசாசும் கிடையாது. இன்னொன்று அப்படியே அவங்க குடும்பத்துக்கு வந்துச்சுப்பாங்க. இதெல்லாம் இவங்களுடைய கற்பனைகள் தான். இன்னொன்று, இந்த பிறவியில் ஆன்மா இருக்கிற வரையில் அது செயல்படக்கூடிய விதங்கள் எல்லாம் உடல் சார்ந்த உறவுகள் தான். இப்போ எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, ஆனால் எங்கள் கனவுல வந்து எனக்கு இதை சொன்னாங்க, எனக்கு இதை படைக்க சொன்னாங்க, இதெல்லாம் இவங்களுடைய கற்பனைகள் தான். ஒரு ஆன்மா ஒரு உடலை விட்டு போய்விட்ட பின்பு உடல் சார்ந்த அந்த உறவுகளுக்கும் அந்த ஆன்மாவிற்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. திருப்பி வந்து தொடர்பு கொள்ள மாட்டாங்க, வாய்ப்பே கிடையாது. இது அனைத்துமே உடல் சார்ந்த உறவுகள். அம்மா அப்பா மனைவி பிள்ளைகள் எல்லாம் உடல் சார்ந்த உறவுகள். மரணம் அடைந்து விட்டால் உடல் சார்ந்த உறவுகள் தொடராது. அந்த ஆன்மா செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அது அடுத்த பரிணாமம் எடுத்துரும், அடுத்த பிறவிக்கு போயிட்டே இருக்கும். ஆனால் நம்ம பொதுவாக பேசும்போது அந்த ஆன்மா செய்தது ஆன்மா செய்தது, ஆன்மாலாம் செய்யலை, ஆன்மா பேசாமல் இருக்கு. நாம் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களை எது அனுபவிக்குதுன்னா, ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் ஐயா சொல்கிறார், ஆன்மாக்கள் தான் அனுபவிக்கிறது. ஆனால் பொதுவாக இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு வச்சுக்கலாம், நம்ம எப்படி சொல்கிறோம், அப்பா இன்றைக்கி மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுப்பா அப்படிங்கிறோம். ஏதோ ஒரு துன்பம் வந்துச்சு, என்னப்பா ரொம்ப சோகமாக இருக்க, இன்றைக்கி மனசே சரியில்லைப்பா அப்படிங்கிறோம். ஆனால் உண்மையாக மனம் சந்தோஷமோ துக்கமோ அதை அனுபவிப்பதில்லை. ஐயா சொல்கிறார், இந்திரியங்களின் வாயிலாகவும் 4 கரணங்களின் வாயிலாகவும் நடக்கக்கூடிய சுக துக்கங்கள் அனைத்தையும் அனுபவிப்பது ஆன்மா. ஆன்மாதான் அனுபவிக்கிறது. ஆனால் அந்த ஆன்மா ஒரு செயலும் பண்ணவில்லை. நாம் நன்மைகளை செய்தால் ஆன்மா நன்மையை அனுபவிக்கிறது, நாம் தீமைகளை செய்தால் ஆன்மாக்கள் அந்த தீமைகளை அனுபவிக்கிறது. அப்போது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குதுன்னா, நான் மனசு கஷ்டமாக இருக்குதுன்னே சொல்லக்கூடாது. ஞாபகம் என்ன சொல்லணும்னா, எனக்கு ஆன்மா கஷ்டமாக இருக்குன்னு சொல்லணும். ஆனால் ஆன்மா கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் வெளில சிரிப்பாங்க, யார் நீ எங்கேருந்தியா வந்தேன்னு கேட்பாங்க. நம்ம உலகியல் வழக்கில் அப்படி சொல்லி பழகிட்டோம். அதனால தான் ஐயா என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படியெல்லாம் வந்து பெருமானா சொல்கிறார், உங்கள் உடம்புக்குள்ளே புகுந்துக்குருவேன் அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணுறார், அதெல்லாம் ஐயாவுக்கு உடன்பாடு இல்லை, அதெல்லாம் விட்டுட்டார் ஐயா. அப்போ அதனால் ஐயா என்னவாக இருக்கிறார்னா, சிதைவு மாற்றியே, சிதைவே இல்லாமல், சிதைவு அடையாமல், இந்த மரணம் அடைஞ்சால் உடம்பு சிதைஞ்சு போயிடுதில்ல, அந்த சிதைவு இல்லாமல் தேவர் கற்பம் பலவும் காணச் செய்தாய் போட்டியே. தேவர்கள் வாழக்கூடிய கற்பங்கள் எத்தனை உலகங்கள் இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்காக தேவர்னு ஐயா போடுறார். அந்த கற்பம் பலவும் காணச் செய்தாய் போற்றியே அப்படின்னு ஐயா பட்டிருக்கார். இப்போ வள்ளல் பெருமானாருக்கு நெற்றிக்கண் உண்டு, வள்ளல் பெருமானார் நெற்றிக்கண்ணில் ஆற்றல் உண்டு, வள்ளல் பெருமானாருக்கு 5 ஆற்றல் உண்டு. அந்த நெற்றிக்கண்ணை நாமும் பெற முடியுமா என்று கேட்டால் சத்தியமாக முடியும். ஐயா சொல்கிறார், என்னை போல் நீங்களும் அடைய முடியும் சொல்லியிருக்கிறார். அருட்பெருஞ்சோதி சீரியஸ் வழியாக சன்மார்க்கம் சார்ந்து செந்தில்குமார் ஐயா கிட்ட நிறைய தகவல்கள் கேட்டுட்ருக்கோம். அடுத்த பகுதியிலையும் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி. பூமேவு சண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டு நுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாக்கு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும். He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். மே 29 முதல் ஜூன் 1 வரை ஜேம்ஸ் அண்ட் கோ ஃபவுண்டேஷன் டே ஃபிளாஷ் சேல்.